வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பிபி ரேஷியோ பிஇ ரேஷியோ வச்சு ஒரு ஸ்டாக்ஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எப்படி வாங்குறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி இந்த மணப்புரம் ஷேர் பற்றி போட்டிருந்தேன். இந்த நியூஸும் ஒரு அப்டேட் முக்கியம். நியூஸோடைய அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஷேரை பற்றி என்ன நியூஸ் வெளிவருது, என்ன நியூஸ் இதாகுது, அதை பொறுத்து இந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறும் இறங்கும். திடீர்னு ஷேரோடைய ப்ரைஸ் இல்லாமையும் போகலாம், வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா. இப்போ அந்த நியூஸை நீங்கள் டெய்லி பேசிஸில் நியூஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நியூஸும் ஒரு ரொம்ப முக்கியமானது. நியூஸ் பற்றி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷேரை பற்றி காமிக்க போகிறேன். அது என்ன ஷேர்னா மணப்புரம் ஃபைனான்ஸ். அந்த ஷேரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஷ்யூ வந்தது. என்னன்னா அந்த ஆசீர்வாத் அந்த இதை பற்றி பேன் பண்ணுறதா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆசீர்வாத்ங்கிற ஒரு சப்சிடரி கம்பெனி பேன் பண்ணி வச்சுருக்காங்க, லோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருமே நிறைய பேர் இந்த மணப்புரம் கோல்டுடைய ஷேர் ப்ரைஸை விற்றுட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத் ஐ திங்க் தெரியல சரியா, அந்த 20 to 25% நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் 75% மணப்புரம் ஷேர் இருந்தது. அப்போ விற்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். விற்காதீங்க, கன்சிடர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறங்கிச்சுன்னா 138 ரூபா 139 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா 178 ரூபா, அதாவது 200 ரூபாயிலிருந்து 138 ரூபாய்க்கு வந்தது. இப்போ 178 ரூபா வரைக்கும் போயிருக்கு. சப்போஸ் நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த 138 ரூபா இருக்கும்போது இப்போ 178 ரூபா விற்கிது. 138 ரூபா மைனஸ் 138 ரூபான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கிங்கன்னா 130 ரூபாய்க்கு திருத்தர ஒரு 500-200 ஸ்டாக்ஸ் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணிக்கலாம். இன்னமும் அந்த ப்ரைஸுங்கிறது ஏறப்போகுது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதில் எவ்வளோ இருக்குது, என்ன டீட்டெயில் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மணப்புரங்கிற ஷேர் இருக்குது. இந்த மணப்புரம் ஷேரில் பார்த்தீங்கன்னா 178 ரூபா இப்போ போயிட்டுருக்கு. இந்த 178 ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு, அதாவது அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ப்ரைஸுங்கிறது 138 ரூபா ரேஞ்சில் போயிருந்தது. அதாவது 138 ரூபா இறங்கியிருந்தது, அது உங்களுக்கு தெரியாது. இந்த கிராஃபில் காமிக்கிறது 138 ரூபா அந்த ரேஞ்சில் போயிருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22 அக்டோபர் 2024. அப்போ இந்த நியூஸ் வந்த டைம். அப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நியூஸ் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கால்குலேட்டரில் இதை போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 லட்சம் டிவைடட் பை 139 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளோ கஷ்டம், 140 போட்டுக்கலாம். 140 போட்டுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், சாரி 140 போட்டுட்ட 700 ஷேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 700 ஷேர் வாங்கியிருப்பீங்க. 700 ஷேர் வாங்கியிருப்பீங்க. இப்போ இந்த 700 ஷேர், அதாவது 700 ஷேர் வாங்கியிருப்பீங்க எவ்வளோ, 140 ரூபாய்க்கு. இப்போ ஒரு ப்ரைஸ் எவ்வளோ விற்கிது, 178 ரூபா மைனஸ் 140 ரூபா ஈக்குவல் பண்ணிங்கன்னா 38 ரூபா வருது. இந்த 38 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு அப்போ அந்த டேட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு 700 ஷேர் வருது. 700 ஷேர் இன்ட்டு 38 ரூபா ஈக்குவல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு 26,000 ரூபாய் திட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வருது. உங்களுக்கு 26,000 ரூபாங்கிறது வருது. இது பார்த்தீங்கன்னா ஷேர் இன்னைக்கு 178 ரூபா, நேற்று பார்த்தீங்கன்னா 180 ரூபா 195 ரூபா அது வரைக்கும் போயிருக்கு. இன்னும் இந்த ப்ரைஸுங்கிறது ஏறும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இதில் இந்த மணப்புரம் ஷேருடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் என்ன சொல்லியிருக்கோம், பிஇ ரேஷியோ. இதில் பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 6.71. அதாவது 20க்கு கீழே இருந்தவே ஒரு நல்ல பிஇ ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா
இது மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 15,240 இருக்குது கோடி இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டிவிடெண்ட்றது அதாவது டிவிடெண்ட்டுங்கிறது கொடுக்காங்க 2% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னா இந்த இயரில் 230 ரூபா போயிருக்கு. 230 ரூபா வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷத்தில். 138 ரூபா வரைக்கும் இந்த வருஷத்தில் இறங்கியிருக்கு நான் சொன்ன மாதிரி. அதாவது எப்போன்னா அக்டோபரில் வந்து போயிருக்கு, அதாவது கீழே இறங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில், அதாவது 2 மாதத்தில் இதுதான் ஷேர் மார்க்கெட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நான் ஷேர் மார்க்கெட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பிஇ ரேஷியோ பார்த்துட்டோம் இல்லையா, இங்கே 6ன்னு பார்த்தோம் பிஇ ரேஷியோ. அடுத்தது நம்ம பிபி ரேஷியோங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். இந்த பிபி ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியுதுங்களா, அந்த பேலன்ஸ் ரைஸ் டு புக் ரேஷியோ சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று. பிபி ரேஷியோங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உங்களுக்கு போட்டிருந்தேன். இது எவ்வளோ இருக்கணும், 2க்கு கீழே இருந்தாவே ஒரு நல்ல ஷேர் நம்ம கன்சிடர் பண்ணலாம், அதாவது அந்த ஷேருங்கிறத வாங்கலாம் கன்சிடர் பண்ணலான்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எப்போ வாங்கணும், 2க்கு கீழே இருந்தால் தான் வாங்கணும், கன்சிடர் பண்ணுறதுக்கான நேரம். நான் ஷேர் மார்க்கெட் அட்வைசர் கிடையாது, என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பி ரேஷியோ வந்து 20க்கு கீழே இருந்தாவே ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம கோல்டை வச்சுட்டு கடன் கொடுக்குற கம்பெனி. அப்போ கோல்டு இருக்கிற வரைக்கும் இந்த கடனுங்கிறது கொடுக்கறது இருக்கும், இந்த கம்பெனிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அதாவது இந்த கம்பெனி எது ரிலேட்டடான கம்பெனி, எதுக்காக இந்த கம்பெனி இயங்குது, எப்படி இயங்குது, இது எல்லாமே நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தான் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுமே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷேரை பற்றியும் எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, ஹாவ் நைஸ் டே.